இன்னைக்கு மகாபலிபுரத்தில் பீச்சுக்கு ஆப்போசிட்டில் அதுவும் பீச் வியூவோட ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ரெண்டுக்கு வந்திருக்கு. நீங்கள் ஒரு வேளை ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக எடுத்து நடத்தலாம். ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஃபுல் செட்டப்பை பண்ணி தராங்க. அந்த செட்டப்புக்கு நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. வெறும் ரெண்ட்டு அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணால் மட்டும் போதும். ஃப்ரம் டே ஒன்லேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு பக்கா கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு. இந்த ரெஸ்டாரண்டோட சைஸ் என்ன, ரெண்ட் எவ்வளோ, அட்வான்ஸ் எவ்வளோ, இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் ரெகுலராக வரும் உங்களுக்கு. வெல்கம் டு பில்லியனேக்கர்ஸ். நான் உங்கள் அசார். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ரெஸ்டாரண்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா மகாபலிபுரத்தில், அதுவும் பீச் வியூவோட இருக்குது உங்களுக்கு. இது வந்து 4th and 5th ஃப்ளோரில் வரும் உங்களுக்கு. இப்போ காட்டுறோம் பாருங்கள் பீச்சோட வியூ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சோட வியூ. பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் பார்க்குறது 4th ஃப்ளோரு. 4th ஃப்ளோரில் அதாவது உள்ளே இருக்க செட்டப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்ல. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லா செட்டப்பும் வந்து ரெடியாக இருக்குது உங்களுக்கு. ஒரு டைனிங் ஏரியா எப்படி இருக்குமோ ரெஸ்டாரண்ட்டில் அந்த அளவுக்கு எல்லா செட்டப்பும் வந்து பக்காவாக இருக்குது உங்களுக்கு. இந்த 4th ஃப்ளோரோட சைஸ் வந்து 1710 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு. அதாவது பார்க்குறீங்களா நீங்கள், இந்த ஃப்ளோரோட சைஸ் வந்து 1710 ஸ்கொயர் ஃபீட் வரும் உங்களுக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனும் இருக்குது உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு கிச்சன் காட்டுறேன். கிச்சனும் பாருங்கள். இந்த கிச்சனோட ஹைலைட்னா பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் வந்து இந்தியனு, சைனீஸு, கான்டினென்டல் செட்டப்புக்கு, அதாவது குக்கிங் செட்டப் பார்த்தீங்கன்னா எல்லா செட்டப்பும் ரெடியாக இருக்குது உங்களுக்கு. பொதுவாக வந்து ஒரு கிச்சன் செட் பண்ணால் அந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா சில இதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியனு, சைனீஸு, கான்டினென்டல் செட்டப்புக்கு எல்லா செட்டப்புக்கும் ஏற்ற மாதிரி குக்கிங் செட்டப்லாம் ரெடியாக இருக்குது. இந்த ரெஸ்டாரண்டோட ஹைலைட்டை பற்றி சொல்கிறதா இருந்தால் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு செட்டப் ஆன எல்லா செட்டப்பும் ரெடியாக இருக்குது உங்களுக்கு. ஜஸ்ட் ரெண்ட் அண்ட் அட்வான்ஸ் கொடுத்தா மட்டும் போதும். எக்ஸ்ட்ரா ₹1 கூட இங்கே கொடுக்க தேவையில்லை மற்ற செட்டப்புக்கு. மக்களே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 5th ஃப்ளோரு. 5th ஃப்ளோரை பற்றி சொல்ல தேவையில்லை. பார்க்கவே அட்ராக்ஷனாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா செமி கவர்டு ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் சொல்லுவாங்க. பார்க்கவே அவ்வளோ வியூ இருக்குது. நார்மலாக வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கும் உங்களுக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா ஒரு பியூட்டி கேட்டிங்கன்னா வியூவோட வருது, அதாவது பீச் வியூவோட வருது உங்களுக்கு. அதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓப்பன் ஸ்கையோட இருக்கும், செமி ஓப்பன் ஸ்கை வரும் உங்களுக்கு. இந்த 5th ஃப்ளோரோட சைஸ் வந்து 1710 ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இல்லைனா ஒரு பியூட்டி கேட்டிங்கன்னா இந்த 4th and 5th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உள்ளே சின்னதாக லிஃப்ட் வரும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் குக்கிங் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வரதுக்கு, மற்ற அக்யூபன்ஸில் மேலே ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக அதுக்கு லிஃப்ட் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேர் கேஸ் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு செப்பரேட்டாக வந்து லிஃப்ட் வச்சுருக்காங்க. நீங்கள் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பொருளாக வந்து மேலே நீங்கள் ஏற்றிக்கலாம் லிஃப்ட் மூலியமாக. இந்த ரெஸ்டாரண்ட்டில் சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 80 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது 4th and 5th ஃப்ளோரில் வருது இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து மென்ஸுக்கு அண்ட் உமன்ஸுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது உங்களுக்கு ஈச் ஃப்ளோரில். அதாவது 4th ஃப்ளோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது உங்களுக்கு. 5th ஃப்ளோரில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதுவும் செப்பரேட்டாக இருக்குது. மென்ஸ் அண்ட் உமன்ஸ்க்கு ரெஸ்ட் ரூம் தனியாக இருக்குது உங்களுக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்டோர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அந்த ஸ்டோர் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக ஸ்பேஷியஸ் தான் இருக்குது உங்களுக்கு. இந்த ரெஸ்டாரண்டோட எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் அட்வான்டேஜ் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா 4th and 5th ஃப்ளோர், அதாவது 1st ஃப்ளோரு, 2nd ஃப்ளோரு, 3rd ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா பேயிங் கெஸ்ட் ரூம் இருக்குது உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் இந்த எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 85% வந்து ஆக்குப்பைடும் உங்களுக்கு. எவ்ரி மந்த் நான் சொல்லுது உங்களுக்கு. ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 விசிட்டர் வந்து ரூம் புக்கிங் அவங்களுக்கு. அதாவது நான் சொல்லுது வந்து மந்த்லி நான் சொல்லுது உங்களுக்கு. அதனால் வந்து ரெடி கஸ்டமர் பேஸும் உங்களுக்கு ரெடியாக இருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் இருந்துட்டு உங்களுக்கு. அந்த மாதிரி சூப்பராக ஒரு ஸ்பாட்டில் இருக்குது உங்களுக்கு. சூட்டபிள் இதாவது இந்த யாராருக்கும் ரொம்ப சூட்டபிளாக கேட்டிங்கன்னா மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நடத்தலாம். நீங்கள் ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நடத்தலாம். நீங்கள் ஃபைன் டைனிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நடத்தலாம். ரூஃப் டாப் ரொம்ப முக்கியமாக. ரூஃப் டாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சில பேருக்கு அமையும். பட் ஆனால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்னா ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட், அது இல்லாமல் பீச் வியூவோட வருது உங்களுக்கு. ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் கேஃபேயும் நீங்கள் நடத்தலாம். நீங்கள் அந்த மாதிரி சூப்பரான ஸ்பாட்டில் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 months சொல்கிறாங்க. ஒரு தடவை வந்து நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. பீச் வியூவோட ரெஸ்டாரண்ட் வருது இருக்குது, இந்த செட்டப்போடு வந்துருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் வந்துச்சுன்னா அந்த செட்டப்க்கான அமௌண்ட்லாம் கேட்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் எதுவுமே கேட்கல, வெறும் ரெண்ட் அண்ட் அட்வான்ஸ் தான் சொல்கிறேன். இது ஏன் திருப்பி சொல்கிறேன்னா எனக்கு அந்த மாதிரி நிறையா வந்து ஆஃபர் வந்துருச்சு. இந்த மாதிரி செட்டப்புக்கான அமௌண்ட் கேட்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் எதுவுமே கேட்கல. உங்களோட செலவு வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டாங்க. நீங்கள் வெறும் ரெண்ட் அண்ட் அட்வான்ஸ் மட்டும் தான் பே பண்ண போகிறீங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரே ஒரு தடவை வந்து விசிட் பண்ணினா கண்டிப்பாக ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லிட்டு வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேலும் இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி தெரியும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் கால் பண்ணுங்க. இதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதே மாதிரி உங்கள் வீடோ, கடையோ, ஆஃபீஸோ, ஃப்ளாட்டோ நீங்கள் ரெண்ட்டுக்கு விடணும், ரெண்ட்டுக்கு வாங்கணும், வேறு நீங்கள் ப்ராப்பர்ட்டி விற்கணும், வாங்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன் உங்களுக்கு. தேங்க்யூ.